ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. தினசரி காலை மதியம் இரவுன்னு 3 வேளை அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 1.5 வருடத்தை கலந்து இந்த அன்னதானம் சிறப்பான முறையில் போயிட்டுருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இன்னும் இந்த அன்னதானத்தை வந்து விரிவுபடுத்த விரும்புகிறோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு 300 பேர் கொடுக்குறோம்னா இல்லைன்னு சொல்ல முடியல. அந்தளவுக்கு வந்து க்ரௌடு வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு பசியில் வந்து வாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அதை சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? நீங்களே நம்ம சேனலை பாருங்கள், பார்த்துட்டு இருக்கப்பே உங்களுக்கு புரியும். நம்மளால் ஓரளவு தான் பண்ண முடியுது. ஏன்னா நம்ம இந்த தினசரி பண்ணிக்கிட்டு இருக்கோம், டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு நாள் மட்டும் அன்னதானம் பண்ணலை, வருஷத்தில் 365 நாள் நம்ம அன்னதானத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து நமக்கு தேவைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் வந்து நம்மளோட ஏழ்மை உலகத்துக்கு நீங்கள் வந்து அரிசியாவோ பருப்பாவோ காய்கறிகளாவோ இல்லை ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகளை நம்ம ஏழ்மை உலகத்துக்கு செஞ்சிங்கன்னா, ஏன்னா தியானத்திலே இன்னைக்கு சிறந்தது வந்து அன்னதானம் தாங்க. இந்த அன்னதானத்தை வந்து நம்ம செய்ய செய்ய தான் நம்ம குலங்கள்லாம் வந்து நல்லா இருக்கும், நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருப்பாங்க, நம்ம ஃப்யூச்சர்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட கர்மாக்களை வந்து போக்கணும்னா நம்ம அன்னதானம் மூலியமாக தான் அதை வந்து செய்ய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி எவ்வளோதோ நம்ம செலவு பண்ணுறோம், எவ்வளோதோ நம்ம வந்து நம்ம எவ்வளோதோ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்ம இன்றைக்கி எவ்வளோதோ ஒரு 100 ரூபா வந்து இந்த ஏதோ ஒரு இதில் வந்து ரூபத்தில் நம்ம செலவு பண்ணி வேஸ்ட் அடிச்சுட்டு இருப்போம். அதை வந்து இது வந்து உங்களை நம்மளால் ஒரு 10 ரூபா நம்ம இந்த ஏழ்மை உலகத்துக்கு கொடுத்தீங்கன்னா அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 10 ரூபாங்கிறது வந்து ஒரு 10 பேர் கொடுத்தாங்கன்னா அது 100 ரூபாய் ஆயிரும். அதுக்கு வந்து 1 கிலோ அரிசி வாங்கலாம், பருப்பு வாங்கலாம். அது போல தான் ஃப்ரெண்ட்ஸ். அது போல் ஒரு கை ஓசையில் வந்து எதுவுமே செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம பல கை ஓசைகள் சேர்ந்தால் தான் அது வந்து ஓசையாக மாறும். அது மாதிரி தான் நீங்கள் கொடுக்குற ஒரு சிறு உதவி அது வந்து வெள்ளமாக பெருகும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இருக்கிற காலங்களில் வந்து நம்ம வந்து நல்லபடியாக ஒரு மனிதருக்கு சேவை செஞ்சு அதை வந்து கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ஏழ்மை உலகத்தை வந்து நாங்கள் ஆரம்பித்து ஒரு பட்டதாரி இளைஞர்களாக உருவாக்கப்பட்ட இயக்கம் தான் இந்த வந்து ஏழ்மையின் உலகம். இதை வந்து இன்னைக்கு திருச்சியில் 1.5 வருட காலமாக சிறப்பான முறையில் வந்து பணியாற்றி அதை மக்களுக்கு சேவைகளை கொண்டு செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இது வந்து அன்னதானம் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த லெவலில் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா பொருளாதார நெருக்கடி காரணமாக, ஏன்னா இந்த அன்னதானத்தை வந்து விட்டுறக்கூடாது. ஏன்னா இது வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் இந்த அன்னதானத்தை வந்து நிறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் இந்த அன்னதானத்தை மட்டுமே ஃபஸ்ட்டு குறிக்கோளாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். பல்வேறு இடையூறுகளையும் கடந்து தான். ஏன்னா ஒரு பொது சேவைன்னு வந்துட்டோம்னா பல பேர் வந்து முன்ன விட்டு பின்ன பேசுவாங்க, முதுகில் குத்துவாங்க. அது மாதிரி தான் இந்த பல இன்னல்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் இந்த சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டோம்னாலே காதுபட ஒருத்தவங்க பேசுவாங்க, காது படாமல் ஒருத்தவங்க பேசுவாங்க. இவங்களுக்கு என்னையா எதுக்கு அந்த அன்னதானத்தை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்லாம் நினைப்பாங்க. அது வந்து பேசுகிறவங்க பேசிட்டு போகட்டும், அதை பற்றிலாம் நாங்கள் கவலைப்படலை. எங்களோட நோக்கம் மக்களுக்கு சேவை செய்யணும். யாரும் பசியால் வந்து யாரும் இறந்துடக்கூடாது. இந்த திருச்சி மாநகரை சுற்றி உள்ள பகுதியில் பசின்னு யாரும் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். உணவு 3 வேளையும் சரி, நாங்கள் காலையாக இருந்தாலும் சரி, மதியமாக இருந்தாலும் சரி, இரவாக இருந்தாலும் சரி, இதுதான் எங்களோட சேவை. இதுதான் முழு மூச்சியாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க சேவையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இந்த சேவைகள் எல்லாமே உங்களோட ஆதரவு மற்றும் எங்களுடைய குழுக்கள் மற்றும் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருடைய ஆதரவாக தான் இந்த ஏழ்மை உலகம் இன்றைக்கி வந்து சிறப்பாக இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து இன்னும் விரிவுபடுத்தணும்னு நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் சில ஃபஸ்ட்டு வந்து அரிசி பருப்பு இந்த இதெல்லாம் நாங்கள் ஸ்டாக் பண்ணிக்கிட்டால் தான் நாங்கள் அடுத்தடுத்து இன்னும் வந்து நாங்கள் செய்ய முடியும். ஏன்னா ஒரு நாள் செஞ்சுட்டு இதை விடுறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 365 நாள் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் சமைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேமிலியில் உள்ள மெம்பர்ஸ்க்கு தெரியும். அது மாதிரி தான் இதை காலையில் செய்யணும், மதியானம் செய்யணும். இதில் பல சிரமங்கள் இருக்குது. நம்ம வந்து கேஸ் வாங்கணும், அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், காய்கறி வாங்கணும். அதை வந்து சமைக்கிறதுல எவ்வளோ சிரமங்கள் இருக்குது. இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் 4 பேருக்கு சமைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் வந்து இன்றைக்கி நாங்கள் தினசரி 500 பேருக்கு செய்யணும்னா எங்களோட மெம்பர்ஸ் எல்லாருமே அதோட உடல் உழைப்பு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லாமே சேர்ந்து செஞ்சால் தான் அதோட வந்து அவரோட இதை வந்து சிறப்பான முறையில் வந்து கொண்டு போக முடியும். இன்றைக்கி யாராலும் தனி மனிதனாக எதையுமே செய்ய முடியாது. கூட்டு முயற்சி இருந்தால் மட்டுமே ஒரு சாதனையை செய்ய முடியும். ஏன்னா இதெல்லாம் வந்து அன்னதானங்கிறப்ப ஒரு 10 பேர் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு 400 பேருக்கு சமைக்க முடியும். அந்தளவுக்கு அதை வந்து நாங்கள் வாலண்டியர்ஸாக நாங்கள் வந்து எல்லாமே ஒரு கிராஜுவேட்டடாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் இந்த அன்னதான திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இதை இன்னமும் நீங்கள் நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா?